Taste the Daily. தூத்துக்குடி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மழையால் தூத்துக்குடி மாநகராட்சி 51வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளான இந்திரா நகர், திருவிக்க நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் மழைநீரால் கொசுக்களின் தொல்லை அதிகரித்து மக்களுக்கு காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு முறையான வடிகால் வசதிகளை செய்யாததாலும் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்யாததாலும் சிறிய மழைக்கு மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டத்திலலாம் 100% 90% வேலை முடிஞ்சிட்டு எங்கேயுமே தண்ணி தேங்காது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா வாய் ஜாலம் தான் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் காட்டுறாங்களே தவிர மக்களுக்கு பாதிக்கிறதுக்கு காப்பாற்றணும்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே தெருக்கல்ல தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் இல்லை, கதிர்வேலர்கள், ராஜீவ் நகர், ஆசிரியர் அந்த பிஎன்டி காலனி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு. இன்னும் பெரிய மழை ஒன்றும் பெய்யலை. ராமநாதபுரம் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம்போல் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரத்தில் பெய்த மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளான பாத்திமா நகர், சத்யா நகர் மற்றும் தங்கப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குடியிருப்பை சுற்றி குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமலும் கடும் அவதி அடைந்துள்ளனர். இந்த மழைநீரை அகற்ற திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர கூட்டத்துக்கு திமுக மேயர் உரிய நேரத்துக்கு வராததால் கடும் அதிருப்தி நிலவியது. மேலும் கூட்டத்தில் பங்கேற்ற மாமன்ற உறுப்பினர்களின் வருகையை பதிவு செய்வதற்கு பதிவேடுகளில் கையெழுத்து வாங்காமல் பேப்பர்களில் கையொப்பமிடச் சொன்னதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சாலை வசதி, பூங்கா வசதி, வாகன நிறுத்துமிடம் மற்றும் டெண்டர் விவகாரம் உட்பட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டை அடுத்த வேன்பாக்கம் பகுதியில் குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பதால் பலரும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மதுராந்தகம் சாலையோரம் காலி இடத்தில் கொட்டப்படும் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் பலருக்கு கண் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் தெருநாய்கள் மற்றும் கால்நடைகள் குப்பைகளை கிளறி சாலைக்கு கொண்டு வருவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பயனில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்களுக்கு ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 5 நாட்களாக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து சுமார் 5000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாரவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் உரிய காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.